السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسول الله سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. الله تعالى நாம் செய்த பாவங்களை எல்லாம் மன்னிப்பானாக. நோயற்ற நீண்ட ஆயுளை, குறைவற்ற செல்வத்தை தந்து அவனுக்கு பொருத்தமான வாழ்வை நாம் வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. கபருடைய வேதனையை விட்டும் நம்மை காப்பாற்றக்கூடிய அமல்களை பற்றி நாம் பேசி வருகிறோம். ஷர்ஹு ஸுதூர் என்ற கிதாபில் நாம் ஒரு ஹதீஸை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருடைய வேதனையை விட்டும் அல்லாஹ் தஆலா நம்மை பாதுகாப்பதற்கு ஒரு தொழுகையை நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் ஸல்லா பாதல் மக்ரிபி ரக்அத்தைனி ஃபீ லைலத்தில் ஜும்அத்தி, வாரம் வியாழக்கிழமை மாலை, வெள்ளிக்கிழமை இரவு, விடிஞ்சா வெள்ளிக்கிழமை, வாரம் வியாழக்கிழமை மகரிபு தொழுகைக்கு பின்னாலே 2 ரக்காத்து யார் சொல்லுவார்களோ, இது ஒரு நஃபிலான தொழுகை. ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை மகரிப் தொழுகைக்கு பின்னாலே 2 ரக்காத்துகள் யார் சொல்லுவார்களோ, யக்ரஹு அவர் ஓத வேண்டும், ஃபீ குல்லி ரக்காத்தின் மின்ஹுமா பி ஃபாத்திஹத்தில் கிதாபி மர்ரத்தன் வ இதா ஸுல்ஸிலத்தில் அர்து 15 மர்ரத்தன். அந்த 2 ரக்காத்திலும் கொஞ்சம் வித்தியாசமாக, அதாவது எல்லா தொழுகையை போலத்தான் அந்த தொழுகையும், ஆனாலும் துணை சூறா மட்டும் கொஞ்சம் அதிகமாக ஓத வேண்டும். அதாவது வாரம் வியாழக்கிழமை மகரிப் தொழுகைக்கு பின்னால் 2 ரக்காத். ஒவ்வொரு ரக்காத்திலும், முதல் ரக்காத்திலும் சரி, 2வது ரக்காத்திலும் சரி, ஒவ்வொரு ரக்காத்திலும் அல்லம்து சூரா ஒரு முறை ஓடும். அல்லம்து சூரா ஒரு முறை ஓடிந்து இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா அப்படின்னு ஒரு சூறா இருக்கு. அந்த சூறாவை 15 முறை ஓடும். முதல் ரக்காத்திலும் அல்லம்து சூரா ஒரு முறை, இதா ஸுல்ஸிலா சூரா 15 முறை. அதே போல 2வது ரக்காத்திலும் அல்லம்து சூரா ஒரு முறை, இதா ஸுல்ஸிலத்தில் அர்து சூரா 15 முறை. இந்த இதா ஸுல்ஸிலத்தில் அர்து அப்படிங்கிற சூறா பல பேருக்கு தெரியாத சூறாவாக இருக்கலாம். ஆனாலும் கூட அது கஷ்டமான சூறா கிடையாது, பெரிய சூறா கிடையாது. ஒரு 4 வரி அல்லது 5 வரி, அவ்வளவு சின்ன சூறா. ஆக 2 ரக்காத்திலும் அல்லம்து சூறா ஒரு முறை, இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா அப்படிங்கிற சூறா 15 முறை. மற்றபடி எல்லா தொழுகையை போலத்தான் இந்த தொழுகை. யார் இந்த தொழுகையை வாரம் வியாழன் மாலை மகரிப் தொழுகைக்கு பிறகு வழமையாக தொழுது வருவார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா 3 பாக்கியங்களை தருகிறார். முதலாவது பாக்கியம், ஹவ்வனல்லாஹு அலைஹி சக்கராத்தின் மௌத்தி. சுப்ஹானல்லாஹ், அவர் மௌத்தாகும் பொழுது சக்கராத்தி வேதனையை அல்லாஹ் தஆலா லேசாக்கி வைக்கிறார். நீ நல்ல புரியணும். அதாவது வாழும் பொழுது மனுஷனுக்கு எவ்வளவோ நோய்கள் வருது, எவ்வளவோ வேதனை வருது. எல்லா நோய்களுக்கும் எல்லா வேதனைக்கும் மருந்து இருக்குது, மாத்திரை இருக்குது, ஊசி இருக்குது. சக்கராத்து வேதனைக்கு மாத்திரை கிடையாது, மருந்து கிடையாது, ஊசி கிடையாது. நல்லா பார்த்தாரு. ஒரு ஆளு மௌத்தாகாம சக்கராத்துல கிடக்கிறாரு, வேதனைப்படுறாரு, கஷ்டப்படுறாரு, உயிர் பிரியாம அவதிப்படுறாரு. அவரால் சாப்பிட முடியல, குடிக்க முடியல, ஒரு சொட்டு தண்ணி கூட தொண்டையில இறங்கல. வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் பார்க்க கஷ்டமா இருக்குது. ஒரு டாக்டரை கூட்டு வந்து ஒரு போக மாட்டுக்காரு, சீக்கிரம் அனுப்பி வைங்க சொல்ல முடியுமா? ரொம்ப சக்கராத்துல கஷ்டப்படுறாரு, ஏதாச்சும் ஊசியை போட்டு ஏதாவது மருந்து மாத்திரை கொடுத்து சக்கராத்து வேதனையை லேசாச்சு சொல்ல முடியுமா? முடியாது. அப்ப சக்கராத்து வேதனை என்பது நல்லவர்களுக்கும் உண்டு, கெட்டவர்களுக்கும் உண்டு. நல்லா புரியணும். சக்கராத்து என்பது அது நல்லவங்க கெட்டவங்களுக்கு மட்டும் கிடையாது, நல்லவங்களுக்கும் உண்டு, கெட்டவங்களுக்கும் உண்டு. ஏன்னு சொன்னா காலாகாலமா 70 வருஷம் 80 வருஷமா நம்ம உடம்புல கலந்து அந்த உயிர் அது சாதாரணமா போறதில்லை.
உயிர் என்பது அல்லாஹ் தாலா அந்த வேதனை எப்படி இருக்கும்? உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரையிலும் வேதனை இருக்கும். சில பேர் இறந்து போன பிறகு கனவுல வந்து சொல்லியிருக்கிறாங்க, நான் இறந்து போய் 100 வருஷம் ஆச்சு, இன்னும் சக்கராத்து வேதனை என் உடம்புலயே இருக்குது. நான் இறந்து போய் 100 வருஷம் ஆச்சுங்க, சக்கராத்து வேதனை இன்னும் என் உடம்ப விட்டு போகல என்று சொன்ன செய்திகளை எல்லாம் நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். அந்த சக்கராத்து வேதனை என்பது அது ரொம்ப பயங்கரமானது. நல்லவங்களுக்கு உண்டு, கெட்டவங்களும் உண்டு. கெட்டவங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும், நல்லவங்களுக்கு கம்மியா இருக்கும். ஆனாலும் உயிர் பிரியக்கூடிய அந்த சக்கராத்து வேதனை என்பது எல்லோருக்கும் உண்டு. அதை லேசாக்கக்கூடிய சக்தி அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் உண்டு, யாருக்கும் கிடையாது. அந்த சக்கராத்து வேதனை அல்லாஹ் வந்தாலும் இவருக்கு லேசாக்கி வைக்கிறார். யாருக்கு? இந்த தொழுகையை வார வாரம் வியாழக்கிழமை மகரிபு தொழுகைக்கு பின்னால யார் ஓதுவாரோ அவர். ரெண்டாவது விஷயம், கபருடைய வேதனை விட்டு அல்லாஹ் அவரை பாதுகாக்கிறான். ரெண்டாவது பாக்கியம். நம்ம அதை தானே பேசிட்டு வரோம். கபருடைய வேதனை விட்டு அல்லாஹ் அவரை பாதுகாக்கிறான். மூணாவது, அல சிராதி யோமல் கியாமத்தி, கியாமத்து நாளையிலே சிராத்துல் முஸ்தகீம் பாலத்திலே நடப்பதையும் அந்த பாலத்தை கடந்து சொர்க்கம் செல்வதையும் அல்லாஹ் அவருக்கு லேசாக்கி வைக்கிறான். சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை பற்றி அதிகரிப்பில் நிறைய செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அது புரிவதற்காக, மக்கள் விளங்க வேண்டும் என்பதற்காக பாலம் பாலம் என்று சொல்லப்படுகிறதே தவிர, பாலம்னு சொன்ன உடனே அதுல ஒரு காரு போற மாதிரி, ஒரு லாரி போற மாதிரி, ஒரு பஸ் போற மாதிரி அது அகலமா இருக்கும், விசாலமா இருக்கும், நம்ம எப்படியாவது ஓரஞ்சாரமா போயிடலாம் அப்படின்னு நினைச்சிருக்க. அதே சிறையில் சொல்லப்படுது, வால் முனையை போல மெல்லியதாக இருக்கும், முடியை போல மெல்லியதாக இருக்கும். வால் முனையை போல முடியை போல மெல்லியதாக இருக்கும். அதிலே அல்லாஹு தாலா யாரை நாடுகிறானோ அவர்களை கடந்து போக செய்கிறான். அவ்வளோ மெல்லிய பாலத்துல கடந்து போறது அது சாதாரணமான விஷயம் கிடையாது, கற்பனைக்கு எட்டாத விஷயம். ஆனால் நடக்க போற விஷயம். கற்பனைக்கு எட்டல எப்படி நடக்க போற என்பது, ஆனால் இது கற்பனை அல்ல. செய்தி வேணா கற்பனை பண்ணி பார்க்கறதுக்கு கஷ்டமா இருக்கலாம், ஆனா நிஜமான செய்தி. அந்த சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தில் அல்லாஹ் தஆலா கடந்து செல்வதை இவருக்கு லேசாக்கி வைக்கிறான். இந்த தொழுகையை வார ஒரு முறை தொழுகணும். நாம தெரிய வேண்டியது என்னது தாங்க, இதான் அழகா அந்த சூறாயை மட்டும் நாம படிக்கிறோம். அதே போல அதே ஷரஹு சுதூர் என்ற கிதாபில் இன்னொரு செய்தியை நான் படித்தேன். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த செய்தியை சொல்றாங்க. மன் வாலத அலா கௌலிஹி தஆலா இன்னி ஆமன்து பிரப்பிக்கும் ஃபஸ்மஊன். இந்த ஆயத்து யாசின் சூராவில் வரக்கூடிய ஒரு ஆயத்து. இன்னி ஆமன்து பிரப்பிக்கும் ஃபஸ்மஊன். இந்த ஆயத்தை வளமையாக நாள்தோறும் யார் ஓதி வருவார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி சுஆல முன்கர் நகீர், கபருஸ்தானிலே முன்கர் நகீர் மலக்குமார்கள் கேள்வி கணக்கு கேட்பதை அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பதில் சொல்வதை லேசாக்கி வைக்கிறான். இந்த ஆயத்தை வளமையாக யார் ஓதி வருவாரோ அவர் கபருஸ்தானிலே முன்கர் நகீர் மலக்குமார்களால் செய்யப்படுகிற பரீட்சையிலே அவர் ஜெயித்து விடுகிறார். இறுதியா ஒரு தஸ்பீஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு சஹாபி வந்தாங்க. அவர் ரொம்ப ரொம்ப ஏழையான சஹாபிங்க, ரொம்ப வாழ்க்கையை உடஞ்சி போன சஹாபி, சாப்பாடுக்கு வழி இல்லாம வாழ்ந்தவர், பொருளாதார நெருக்கடியில வாழ்ந்தவர், ஒரு நிம்மதியான வீடு கிடையாது, நினைச்சதை சாப்பிட முடியாது, அப்படி ஒரு பயங்கரமான கஷ்டத்துல வாழ்ந்தவர் அந்த சஹாபி. நம்மள்கிட்ட ஒரு பெரிய பலகீனம் இருக்கு எல்லாத்தையும். என்ன பலகீனம் இருக்கு அப்படின்னு கேட்டா, எனக்கு அது இல்லை, பணம் இல்லை, சுகம் இல்லை, நிம்மதி இல்லை, சோறு இல்லை, காசு இல்லை, நிறைய இல்லை இல்லை சொல்லுவோம். ஆனா அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்ய மாட்டோம்.
ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்க, இதை ஓதுப்பா பணம் வரும், ஓத மாட்டோம். இது ஓதுப்பா வியாபாரம் நடக்கும், செய்ய மாட்டோம், ஓத மாட்டோம். இதை ஓதுப்பா உடல் சுகமா இருக்கும், செய்ய மாட்டோம். என்ன செஞ்சா என்ன கிடைக்குமோ அதெல்லாம் செய்யவே மாட்டோம். காதுல கேட்டது இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுட்டே இருப்போம். ஆனா அல்லாஹ் குறை சொல்லிட்டே இருப்போம். அல்லாஹ் அதை தரமாட்டு, கையில தரமாட்டுதான். அதையெல்லாம் அல்லாஹ் தரத்துக்கு தான் செல்வாழ்த்து இதையெல்லாம் சொல்லித்தராங்க. அப்போ ஏழையான சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட வந்து, நாயகனே, என்னுடைய வாழ்க்கையிலே ஏழ்மை நீங்குவதற்கு செழிப்பான காசு பணங்கள் எனக்கு கிடைப்பதற்கு தாங்கள் ஒரு அமலை கற்றுத்தாருங்கள் என்று அந்த சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டார். அப்பொழுது நாயகம் அந்த சஹாபிக்கு ஒரு தஸ்பீகை கற்றுக் கொடுத்தார். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் அஸ்தக்ஃபிருல்லாஹ். இந்த திக்ரை நீங்கள் நாள்தோறும் தினம்தோறும் சுபுஹனுடைய பாங்குக்கும் சுபுஹனுடைய ஜமாத்திற்கும் இடைப்பட்ட நேரத்திலே 100 முறை ஓதிவாருங்கள். இந்த திக்ரை எப்போ ஓதணுங்க? சுபு துறைக்கு பாங்க சொன்ன உடனே ஓதிடணும். எதுக்குள்ள ஓதி முடிக்கணும்? சுபு ஜமாத்தை நடப்பதற்குள்ளால ஓதி முடிக்கணும். ஆண்களை பொறுத்த வரையிலும் ஆண்கள் பள்ளிவாசல்ல தொழுகிறாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும். ஏன்னு சொன்னா சுபு பாங்க சொல்லி ஒரு 20 நிமிஷமோ அரை நேரமோ கழிச்சு தான் ஜமாத்து வைக்கிறாங்க. அந்த இடைப்பட்ட நேரத்துல ஆண்கள் ஓதி போறாங்க. வீட்டிலே தொழக்கூடிய பெண்களை பொறுத்த வரையிலும் வாங்க சொன்ன உடனே சுன்ன தொழுகை சுபுகனுடைய சுன்ன தொழுகையை தொழுதுட்டு அல்ல சுன்ன தொழுகைக்கு முன்னாலேயோ அல்ல சுன்ன தொழுகையை தொழுதுட்டோ பரந்த தொழுகையை தொழுக முடிப்பதற்கு முன்பாக சுபுகனுடைய சுன்னத்துக்கும் சுபுகனுடைய பரந்துக்கும் சுபுனுடைய சுண்ணத்தை தொழுதுட்டு இந்த திக்கரை 100 முறை ஓதிட்டு அப்ப என்ன தொழுவணும்? சுபுனுடைய பரத பெண்கள் தொழுது கொள்ள வேண்டும். இப்படி சுபுனுடைய பாங்கிற்கும் ஜமாத்திற்கும் இடைப்பட்ட வேளையிலே 100 முறை இந்த திக்கரை நீங்கள் ஓதி வாருங்கள். அல்லாஹ் தஆலா அவங்களை வறுமையை விட்டு பாதுகாத்து மழை போல் உங்களுக்கு அல்லாஹ் செல்வத்தை பொழிவான். நீங்கள் செல்வத்தை தேடினாலும் கூட அல்லது தேடுவதிலே ஆர்வம் இல்லாமல் இருந்தாலும் கூட செல்வம் உங்கள் காலடியில் வந்து விழும். சொல்லலாடு அந்த சஹாபி சூழ்நிலை மேல சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். அது மட்டுமல்ல, இந்த திக்கரை ஒருவர் ஓதினால் அல்லாஹ் தஆலா இந்த தஸ்பீஹில இந்த திக்ரில எத்தனை வார்த்தை இருக்குதோ சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் அஸ்தக்ஃபிருல்லாஹ், இந்த தஸ்பீஹில இந்த திக்ரில எத்தனை வார்த்தை இருக்குதோ அதுல ஒவ்வொரு வார்த்தையின் மூலமாக ஒரு மலக்கை அல்லாஹ் தஆலா படைக்கிறான். நாம ஓதக்கூடிய இந்த திக்ரில் எத்தனை வார்த்தை இருக்குதோ அதுல ஒவ்வொரு வார்த்தையின் மூலமாக அல்லாஹ் ஒரு மலக்கையை படைக்கிறான். அந்த மலக்கு என்ன பண்றாரு கேட்டா, இந்த அடியானுக்காக வேண்டி தஸ்பீஹ் செய்து கொண்டே இருப்பார். இந்த அடியானுக்காக வேண்டி அந்த வார்த்தைகளே உள்ள எண்ணிக்கையின் அளவுக்கு படைக்கப்பட்ட மலக்குமார்கள் இந்த திக்ரை நாள்தோறும் ஓதுகிறானே சுபுனுடைய பாங்குக்கு பின்னால் அந்த அடியானுக்காக வேண்டி மலக்குமார்கள் தஸ்பீஹ் செய்து கொண்டே இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வயகுலுல்லாஹு மின் குல்லி கலிமத்தின் மலக்கன் யுஸப்பிஹுல்லாஹ இலா யௌமில் கியாமா. அந்த மலக்குமார்கள் இந்த அடியானுக்காக தஸ்பீஹ் செய்து கொண்டே இருப்பாங்க. லக்க ஸவாபுஹு, கியாமத் வரையிலும் அவங்க தஸ்பீஹ் செய்வாங்க. அந்த தஸ்பீஹின் நன்மை அந்த அடியானுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. இந்த திக்ரை ஒரு ஆள் ஓதிட்டாருன்னு சொன்னா அந்த திக்ரிலே உள்ள வார்த்தையின் மூலமாக அல்லாஹ் தஆலா மலக்குமார்களை படைக்கிறான். அந்த மலக்குமார்கள் திக்ர் செய்யறாங்க, தஸ்பீஹ் செய்யறாங்க. அந்த நன்மை யாருக்கு போகுது? அந்த தஸ்பீஹை ஓதுகிறாரே அந்த அடியானுக்கு போகுது. எது வரையிலும்? கியாமத் வரையிலும். இந்த தஸ்பீஹை ஒரு ஆள் ஓதிட்டாருன்னு சொன்னா இன்னைக்கு நாம இந்த தஸ்பீஹை டெய்லி நான் ஓதுறது இல்லை. நான் தினசரி இந்த தஸ்பீஹை நான் ஓதிட்டு வரேன். இப்போ நான் டெய்லி ஓதுறேன்னு சொன்னா மலக்குமார்கள் எனக்காக தஸ்பீஹ் செய்யறாங்க. இந்த தஸ்பீஹை
அந்த மலக்குமாரன் செய்யக்கூடிய தஸ்பீக நன்மை எனக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கு. எதுவரையிலும் நான் வாழும் பொழுதும் கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் இந்த திக்ர ஓதுனாலே இறப்பாரா இறக்க மாட்டார், இறந்துதான் போவார். இந்த திக்ர ஓதுனாலே இறந்து போன பிறகு கூட அவருக்காக வேண்டி மலக்குமார்கள் கியாமத் வரைக்கும் தஸ்பீக செய்வாங்க. அந்த நல்ல கபஸ்தானுக்கு வந்துகிட்டே இருக்கு. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. நாம இறந்து போன பிறகு ஒரு அடியான் இறந்து போன பின்னால அவனுடைய மனைவி துவா செய்வாலும் நிச்சயம் கிடையாது. இறந்து போன வாப்பாவுக்காக பிள்ளைக்கு துவா செய்வாங்கன்னா நிச்சயம் கிடையாது. ஆனாலும் அல்லாஹ் தஆலா நம்முடைய குடும்பத்தார்களை நம்முடைய மரணத்திற்கு பின்னால காலமெல்லாம் துவா செய்யக்கூடிய மக்களாக ஆக்குவானாக. ஆனாலும் கூட இந்த தஸ்பீக நாம ஓதிட்டு சொன்னா சொல்லுவாங்கல்ல, ஏனை வந்து அதாவது இருந்தாலும் சொத்து போனாலும் சொத்து. ஏனை இருக்குல்ல, ஏனை அது வாழும் பொழுதும் சொத்து தான். ஏனை வளர்க்குறவனுக்கு அது செத்து போனாலும் அது சொத்துன்னு சொல்லுவாங்க. அதே போல இந்த தஸ்பீக இந்த திக்கரை நாம ஓதிட்டோன்னு சொன்னா சுப்ஹானல்லாஹ் மலக்குமார்கள் செய்யக்கூடிய தஸ்பீகு நம்ம வாழும் பொழுதும் கிடைக்குது. நம்ம கபரிஸ்தானுக்கு போன பிறகு கூட கியாமத் வரையிலும் மலக்குமார்கள் நமக்கு தஸ்பீக செய்யறாங்க. அந்த நன்மை கியாமத் வரை நமக்கு கிடைச்சி கொண்டே இருக்கும் என்று சொன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சஹாபி இந்த திக்ரை ரசூலுல்லாஹ் சொன்னதே போலவே ஓத ஆரம்பிச்சார். எப்போ ஓதணும்? சுபஹனுடைய பாங்குக்கும் சுபஹனுடைய ஜமாத்துக்கும் இடைப்பட்ட வேளையில என்ன திக்ரை ஓதணும்? சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் அஸ்தக்ஃபிருல்லாஹ். அவரு 100 முறை ஓத ஆரம்பிச்சாரு. முதல்ல அவன் என்ன சொன்னார்? ரசூலுல்லாஹ்ட்ட வந்து ஆரம்பத்தை என்ன சொன்னாரு? எனக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை, செலவுக்கு பணம் இல்லை, இருக்கிறதுக்கு வீடு இல்லை. ஒரு விஷயத்தை தெளிவா சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. யாருக்கெல்லாம் சொந்த வீடு இல்லையோ அவங்கெல்லாம் இந்த திக்ரை ஓதணும், சொந்த வீடு வாங்கிக்கணும். எவ்வளோ பெரிய வாக்கியம். உங்களுக்கு சொந்த வீடு இருந்தாலும் கூட யாருக்கு இல்லையோ அவங்களுக்கெல்லாம் இந்த தகவலை போய் சொல்லுங்க. அந்த சாபி என்ன செஞ்சாரு தெரியுமா? கொஞ்ச நாள் கழிச்சு அவர் சொன்னாரு, யார சொல்லலாம், அல்லாஹ் எனக்கு செல்வத்தை கொட்டி கொடுத்துட்டான். எவ்வளோ செல்வத்தை அல்லாஹ் கொடுத்துட்டான்னு சொன்னா, அல்லாஹ் தந்த செல்வத்தை வைக்கிறதுக்கு வீட்டில் இடம் இல்லை. அல்லாஹ் தந்த செல்வத்தை வைக்கிறதுக்கு வீட்டில் இடமில்லைன்னு சொல்றாரு. வீட்டில் இடமில்லாத அளவுக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுக்குறான்னா என்ன அர்த்தம்? வீட்டையும் கொடுக்குறான்னு. வீட்டில் இடமில்லாத அளவுக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுக்குறான்னு என்ன அர்த்தம்? இந்த திக்ரை ஓதுறவருக்கு வீட்டையும் கொடுக்குறான், வீட்டில் பணம் வைக்கிறதுக்கு இடமில்லாத அளவுக்கு அல்லாஹ் செல்வத்தை கொட்டி கொடுக்குறான் என்று அந்த சாஹிபி சொன்னாரு. அல்லாஹ் தஆலா இந்த சாஹிபி பணக்காரராக ஆயிடுச்சு. அல்லாஹ் தஆலா இந்த அமல்களை எல்லாம் நாம் செய்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. அவருடைய வேதனையை விட்டும் நம்மை பாதுகாப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.